இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ. இது வரைக்கும் இந்த சேனலில் எனக்கு ஆதரவு அளித்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்த உங்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது உங்களுக்கான ஒரு தகவல். இந்த வீடியோ அதாவது என்னுடைய சொந்த ஊரே தென்காசி மாவட்டம் தான். சரி, நேற்று நான் குற்றாலம் போயிருந்தேன். போகும்போது அந்த குற்றால நிலவரத்தை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்தது. இது பொலிட்டிக்கல் சேனல், பப்ளிக்கு பாதிக்கப்படுற விஷயங்களை எடுத்து சொல்கிற ஒரு சேனலை தான் நடத்திட்டு வரேன். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது குற்றாலத்துக்கு ஜூன் மாதம் தானே அதனுடைய சீசன் தொடங்கும், அதனால் ஜூன் மாதம் கிளம்பி போய் குற்றாலம் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. சில நேரம் இந்த சீசன் மே மாதம் கடைசியிலே தொடங்கிடும். அப்படி இல்லைன்னா ஜூன் 2வது வாரம் 3வது வாரம் கூட தொடங்கும். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் தொடங்கினா கூட சில நேரம் கிராண்டாக ஒரு சூப்பர் சீசன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே தொடங்கி வரும். சில நேரம் மெதுவாக தொடங்கி அது போக போக அந்த சீசன் அந்த முழுமையான சீசனுக்கு வரும். ஸோ இப்போ தொடங்கிய சீசன் பார்த்தீங்கன்னா 50%, 50-60% இருக்கும். அந்த ரேஞ்சு தான் இப்போ தொடங்கியிருக்கு. இந்த சாரமலை மலைக்குள்ளே அடிக்குது, குற்றாலம் ஏரியாவுக்குள்ளே அடிக்குது. தென்காசிக்கு லைட்டாக அதை தாண்டி இங்கே வர்றது கிடையாது. நல்ல சீசன்னா எங்கள் ஊர் அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ வரைக்கும் அந்த சாரமலை அடிக்கும். இப்போ அதுக்குள்ளே அடிக்கி இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸில் தண்ணி ஓரளவுக்கு உழுது, குறைய உழுது. இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஆட்சி கிட்ட உழும். இப்போ ஆட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பழைய இங்கிலீஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட ஆட்சி ரொம்ப நல்லா அருமையான ஆட்சி, எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் இருந்தது. அது ரொம்ப பாறைக்கு அதுக்கும் இடுக்கமாக இருந்ததுனால அதில் போய் குளிக்கிறது வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு அதை உடச்சி கொஞ்சம் இடம் பெருசாகிருக்கிறாங்க. பெருசாகி அதுக்குள்ளே சிமெண்ட்லாம் போட்டுருக்காங்க. இப்போ தாராளமாக உட்காந்து குளிக்கலாம். இனிமேல் தண்ணி ஃபுல் சீசனில் எப்படி விழும்போ அதை பார்த்து தான் இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா ஆபத்தாக இருக்காங்கிறதே தெரிய வரும். ஏன்னா வெள்ளம் அடிக்கும் போது மொத்த தண்ணியும் உள்ளே விழுந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ அடுத்தல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரம் இந்த சீசன் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துக்குவோம். மெயின் அறிவில் பாருங்கள், தண்ணி எப்படி விழுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 5 ஃபால்ஸ் பாருங்க, தண்ணி எப்படி விழுதுன்னு பாருங்க. இன்னைக்கு நிலவரம் இதுதான். பழைய குற்றாலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி லைட்டாக விழுது. ஆனால் இப்போ வந்தீங்கன்னா கூட்டம் கிடையாதுங்க. மெதுவாக கொஞ்சம் அதான் 50% தான் இருக்குது. நீங்கள் குளிச்சுட்டு ஒரு லாட்ஜில் தங்கி நிதானமாக ஒரு 2 நாள் தங்கி கூட போகலாம். சீசன் ஆக ஆக தண்ணி நல்லா உள்ள கூட்டம் வந்துச்சுன்னா குளிக்கிறதுக்கு லைன் கேட்டு நிற்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இந்த சூழ்நிலை இன்னைக்கு நான் குற்றாலம் போனப்போ ஒரு 5 அடியில் பெரிய மலை பாம்புங்க, 5 அடி நீளம் இருக்குங்க. அதில் புதக்குன்னு விழுந்துச்சுங்க. பாவம் லேடிஸ் பக்கத்தில் குளிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட விழுந்துச்சு. நல்ல வேலை அது யாரும் டேமேஜ் பண்ணலை. அதுக்குள்ளே அங்கே இருந்த பாதுகாப்பு இருந்தவங்க எல்லாரும் போய் அதை பிடிச்சி கரெக்டாக அது வனத்துறையில் கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க. அதை அடித்து கொல்லவும் செய்யலை, நல்ல செயல் செஞ்சுருக்காங்க. அது பாம்பு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. சரி, இதை மாதிரி அடிக்கடி நடக்கும். சில நேரம் பெரிய கல் கூட விழும், என்னென்னமோ விழும். இந்த தடவை பாம்பு விழுந்துருக்கு. சரி, ஏதோ விஷயத்தில் எதுக்கும் டேமேஜ் ஆகலை, நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி அப்பப்போ சில நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்கள்னா இந்த குற்றால நிலவரத்தை பற்றி சொன்னேன். நல்ல நிலவரம் எப்படி இருக்கோ அதை அப்பப்போ நான் சொல்லுவேன். அதையும் பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.